மதுரையில் 13 தேர்வு மையங்களில் 9312 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதவுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைந்துள்ள நமது செய்தியாளர் சையத் நிஜாமிடம் கேட்கலாம். சையத், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அதாவது நீட் தேர்வானது நாடு முழுவதும் இங்கு நடைபெறுகிறது. அது தமிழகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அந்த தேர்வு மையங்கள் நடைபெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 13 தேர்வு மையத்துக்கு மொத்தமாக 9132 மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதினர். தற்போது நம்ம தனியார் பள்ளிகளில் இருந்து கிடைக்கும் இந்த தேர்வு மையத்தில் பார்த்தோம்னா தற்போது அந்த மாணவ மாணவிகள் அந்த தேர்வு மையத்தில் செல்லும் போது அவர்கள் உரிய முறையில் அந்த பரிசோதித்த பின்னரே காவல்துறையினர் அவர்களை தேர்வு மையத்திற்குள் அனுப்புகின்றனர். மேலும் அந்த தேர்வு மையத்திற்குள் தங்கள் போலீஸ் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி சாதனங்கள் எதையும் கொண்டு செல்லக்கூடாது மற்றும் அந்த உபகரணங்களாக எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டும் எதுவும் சென்று போகக்கூடாது என்று அந்த விதிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர். இதற்கிடையே தற்போது நம்மிடையே ஒரு மாணவியின் பெற்றோர் என்ன அவர்கள் கேட்கும். சார் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க நீச்சல் எழுதுறாங்க, என்ன மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கீங்க மேம்? அவங்கல இருந்து ஒரு மாசம் நாள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு 20 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. மேடம், இப்ப பாக்குறீங்க, இப்போ நீட் தேர்வு மையத்துக்கு அந்த ரூல்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் படிச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த ரூல்ஸ் வந்து அந்த மாணவிக்கு ஈஸியா இருக்கா? அந்த